السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், தஹஜ்ஜத்தினுடைய நேரம். நாம் தஹஜ்ஜத்தினுடைய தொழுகையை தொழுதுவிட்டு ஓத வேண்டிய மிக முக்கியமான 5 துஆக்களும், அந்த துஆக்களினுடைய சிறப்புகள், அந்த துஆக்களை ஓதுவதனால் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள், இவைகளைத்தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தஹஜ்ஜத்தினுடைய நேரம் மிக முக்கியமான ஒரு நேரமாக இருந்து கொண்டிருக்கின்றது. துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு மிகச்சிறந்த நேரம் தஹஜ்ஜத்தினுடைய நேரமாக இருக்கின்றது. அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இந்த தஹஜ்ஜத்தினுடைய நேரத்தில் கீழ்வானுக்கு இறங்கி வருவதாகவும், அதே போன்று அல்லாஹ் கேட்கின்றான், என்னை அழைக்கக்கூடியவர்கள் யாரும் இல்லையா? என்னை அழைக்கக்கூடியவர்களுக்கு நான் உதவி வழங்க காத்து கொண்டிருக்கின்றேன். என்னிடம் ஆரோக்கியத்தை கேட்பவர்கள் யாரும் இல்லையா? என்னிடம் ஆரோக்கியத்தை கேட்பவர்களுக்கு ஆரோக்கியத்தை வழங்க நான் காத்து கொண்டிருக்கின்றேன் என்று அல்லாஹ் கூறுவதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த அளவுக்கு சிறந்த ஒரு நேரம் இந்த தஹஜ்ஜத்தினுடைய நேரமாக இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த தஹஜ்ஜத்தினுடைய நேரத்தில் நாம் இந்த 5 துஆக்களையும் ஓதுவோம். மிகவும் சிறந்த 5 துஆக்கள். இந்த துஆக்களை நாம் ஓதுகின்ற பொழுது அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் உள்ள எல்லா விடயங்களையும் அல்லாஹ் சீராக்கி தருவான். ஏராளமான சிறப்புகள் கூறப்பட்டிருக்கின்ற இந்த 5 துஆக்களையும் நாம் ஓதுவோம். இப்பொழுது ஒவ்வொரு துஆக்களாக நாம் பார்க்கலாம். அதில் முதலாவது துஆ, اللهم اجعل القرآن ربيع قلبي ونور صدري وجلاء حزني وذهاب همي. اللهم اجعل القرآن ربيع قلبي ونور صدري وجلاء حزني وذهاب همي. யா அல்லாஹ், குர்ஆனை என்னுடைய இதயத்தின் வசந்தமாக்குவாயாக, என் நெஞ்சத்தின் ஒளியாக்குவாயாக, எனது துயரத்தை நீக்கக்கூடியதாகவும் எனது கவலையை மறைக்கக்கூடியதாகவும் ஆக்குவாயாக என்று பொருள்படக்கூடிய இந்த துஆவை அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். அஹ்மத் என்கின்ற நபிமொழி தொகுப்பு நூலிலே 3712வது ஹதீஸாக இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. இரண்டாவது துஆ மிகவும் சிறந்த ஒரு துஆ. யார் இதனை காலையில் 10 தடவை ஓதுகிறார்களோ அவருக்கு 100 நன்மைகள் எழுதப்படும். அதே போன்று 100 பாவங்கள் மன்னிக்கப்படும். ஒரு அடிமையை உரிமையிட்ட நன்மையும், மாலை வரை ஷைத்தானிலிருந்து பாதுகாப்பும் கிடைக்கும். மாலையில் ஓதும் போது அதே சிறப்பு கிடைக்கும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய அந்த துஆ, லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் என்று யார் 10 தடவைகள் ஓதுகிறாரோ அவருக்கு இந்த 4 சிறப்புகளும் கிடைக்கும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். அஹ்மத் என்கின்ற நபிமொழி தொகுப்பு நூலிலே 8704வது ஹதீஸாக இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது.
அதே போன்று மூன்றாவது துஆ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தாயார் வந்து, யா ரசூலுல்லாஹ், என்னுடைய மகனுக்காக பிரார்த்தனை செய்யுங்கள் என்று கேட்ட பொழுது நபி அவர்கள் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்காக செய்த பிரார்த்தனை, அல்லாஹும்ம அக்ஸிர் மாலி வ வலதி வ பாரிக் லீ ஃபீமா அஅதைதனி. அல்லாஹும்ம அக்ஸிர் மாலி வ வலதி வ பாரிக் லீ ஃபீமா அஅதைதனி. யா அல்லாஹ், எனது செல்வத்தையும் குழந்தைகளையும் அதிகமாக்குவாயாக, எனக்கு நீ வழங்கியவற்றில் வளத்தை அளிப்பாயாக என்று பொருள்படக்கூடிய இந்த துஆவை அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்காக நபி அவர்கள் கேட்டார்கள். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த துஆவை அறிவித்து செய்கிறார்கள். புகாரி என்கின்ற நபிமொழி தொகுப்பு நூலிலே 6334வது ஹதீஸாக இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அதே போன்று நான்காவது துஆ, ஈருலகத்திற்கும் பயனுள்ளதை கேட்கக்கூடிய ஒரு துஆ. ஜாபிர் இப்னு அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய இந்த ஹதீஸ் இப்னு மாஜா என்கின்ற நபிமொழி தொகுப்பு நூலிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக இல்மன் நாஃபிஆ وأعوذ بك من علم لا ينفع. اللهم إني أسألك علما نافعا وأعوذ بك من علم لا ينفع. யா அல்லாஹ், நான் உன்னிடம் பயனுள்ள கல்வியை கேட்கிறேன், பயனற்ற கல்வியை விட்டு பாதுகாப்பு தேடுகின்றேன் என்று பொருள்படக்கூடிய இந்த துஆ. அதே போன்று ஐந்தாவது துஆ, அல்லாஹும்ம இக்ஃபிர் ذنبي وطهر قلبي وحسن فرجي. اللهم اغفر ذنبي وطهر قلبي وحسن فرجي. யா அல்லாஹ், எனது பாவத்தை மன்னிப்பாயாக, எனது உள்ளத்தை தூய்மையாக்குவாயாக, எனது வெட்கத்தை பாதுகாப்பாயாக. இந்த துஆவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சஹாபிக்காக கேட்ட ஒரு துஆ. அபு உமாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த ஹதீஸை அறிவிப்பு செய்கிறார்கள். அஹ்மத் என்கின்ற நபிமொழி தொகுப்பு நூலிலே 256வது ஹதீஸாக இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த 5 துஆக்களும் மிக முக்கியமான துஆக்களாக இருந்து கொண்டிருக்கின்றது. நாம் நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் ஓத வேண்டிய துஆக்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு கற்றுக் கொடுத்த மிகச்சிறந்த துஆக்கள். நாம் இந்த துஆக்களை ஓதி அன்றைய நாளை ஆரம்பித்தால் அன்றைய நாள் முழுவதும் அல்லாஹ்வினுடைய உதவியும் அல்லாஹ்வினுடைய ரஹ்மத்தும் அல்லாஹ்வினுடைய பாதுகாப்பும் நமக்கு கிடைக்கும். எல்லா விடயத்திலும் அல்லாஹ் நமக்கு உதவி செய்வான். அந்த அளவுக்கு சிறந்த துஆக்களாக இந்த துஆக்கள் இருந்து கொண்டிருக்கின்றது. அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்படிப்பட்ட துஆக்களை நாம் அதிகமாக ஓதுவோம். இந்த துஆக்களினுடைய சிறப்புகளை கூறி இந்த துஆக்களை அறியாதவர்களுக்கு நாம் இதனை கற்றுக் கொடுப்போம். வல்ல நாயன் நம் அனைவரின் பாவங்களையும் மன்னித்து உயர்ந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சுவனத்தில் நம் அனைவரையும் ஒன்று சேர்ப்பானாக. ஆமீன்.